வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எல்லா படத்துலேயும் ஒரு ப்ரொடியூசராக ஒரு ஆக்டராக வந்து இப்படி தான் பேசணும், இப்படி தான் பேசுவாங்க. அதை தாண்டின ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா இந்த முயற்சி, இந்த பிச்சைக்காரன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்ததோ, பிச்சைக்காரன் நடித்ததோ எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த டைட்டில், இந்த படம். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த சசி சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சார், ஆக்சுவலாக ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையான படமாக வந்திருக்கு இந்த படம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு வியாபார நோக்கத்தில் நான் பேசலை. இந்த டைமில் நான் பேசி ஆகணும். நான் உண்மையாக உங்ககிட்ட ஏதாவது மனசில் படுற அந்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன்ற இதில் நான் வந்து என்னோடய சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த படத்தில் நடித்தது. அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், சசி சார் தான் வந்து என்னை டிஷ்யூம் படத்தில் மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்தினார். அவங்க கூட வந்து ஒரு ஆக்டராக நடிப்பேன் அந்த டைமில் நினச்சே பார்க்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு தனி மரம் தோப்பாகாதுன்ற மாதிரி நாங்கள் நடித்தா மட்டும், நாங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும் முடியாது. படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். அதில் வந்து பிச்சைக்காரன் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ஒரு ஹைப் க்ரியேட் பண்ண, அந்த உண்மையை மக்கள்கிட்ட போய் சேர்த்த ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க நம்ம சரவணன் சார் கேஆர் ஃபிலிம்ஸ்லேருந்து. என்னன்னு தெரியல, ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் நீங்கள் பண்ண பப்ளிசிட்டி, அந்த ரீச் தான் சார். ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் படமாக வந்து நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக பிச்சைக்காரனை ஏன் வாங்குறீங்க சார், நல்லா பேரே சகுனமே சரியில்லை சார், நீங்கள் வேறு எதாவது வாங்கிக்கலன்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து அவரை கெடுக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இதுக்குள்ளே கதை இருக்குது, ஒரு விஷயம் எல்லாம் இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். கார்த்திக் சார் அண்ட் சரவணன் சார், ஸ்கைலாக் சார், சதீஷ் எல்லாருக்குமே. என்னோடய எல்லா மேடையிலையும் சொல்கிறது தான், இன்றைக்கும் திருப்பி சொல்லிக்கிறேன். என்னோடய மனைவி ஃபாத்திமா விஜய் ஆண்டனி, அவங்களோட ஒரு எமோஷனல் சப்போர்ட் இல்லாமல் என்னால் இம்மி கூட நகர முடியாது. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன், மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ், இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணது, ப்ளஸ் உங்களுக்கு, நீங்கள் இல்லாமல் நான் இல்லை இன்றைக்கி வரைக்கும். ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொல்லுன்னு தெரியல, வார்த்தை வரல. நான் வந்து ஒரு நாள் கால் அடித்து, சார் உங்க கூட ஒர்க் பண்ணணும், நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி அதுக்கப்புறம் ஒரு கதை இருக்குது நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க. எனக்கு இது வரைக்கும் இல்லை, இன்றைக்கி கிடச்சிடும்னு நினைக்கிறேன். கிடச்சிருச்சு. இல்லை சார், சார் கதை சொன்னாங்க. நான் இந்த படத்தில் வந்து பிச்சைக்காரனாக இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்துக்கு பிச்சைக்காரன்ற டைட்டில் தான் ரொம்ப பக்காவாக இருக்கும் அப்படின்றத நான் முழு மனசோட நம்பினேன். சார் வந்து கொஞ்சம் இனிஷியலாக நானாக ப்ரொடியூசராக இருக்கிறதுனால எனக்கு நல்லதுக்காக வந்து, இல்லை சார் அது வைக்காதீங்க, சென்டிமெண்ட்டு தியேட்டரில் வாங்க மாட்டாங்க, பத்திரிக்காரங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக ஒரு சின்ன ஒரு கவலை இருக்கும் இல்லையா. ஏன்னா நேச்சுரலி இப்போ நிறைய வாஸ்து, நியூமராலஜி, நிறைய விஷயங்கள் இப்போ வந்து இருக்குது சமூகத்தில். ஸோ அந்த இதில் வந்து இது உள்ளே போய் மாட்ட வாய்ப்புகள் இருக்குது, வேணான்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு இந்த கதையில் உள்ள பாசிட்டிவிட்டி வந்து எல்லாத்தையும் தாங்கி தூக்கி பிடிச்சிடும் இந்த படத்தை அப்படின்னு நம்பிக்கை. சாருக்கும் அந்த நம்பிக்கை இருந்துச்சு, என் நல்லதுக்காக தான் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஆஸ் எ ப்ரொடியூசராக நான் பயப்படல. ஓகே சார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, சலீம்னு ஒரு டைட்டில் வந்து இவரை தவிர யாருமே வைக்க மாட்டாங்க. இதுக்கு முறை தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்த ஒரு டைட்டில் தைரியமாக வைக்கிறதுக்கு இவருக்கு மட்டுமே தைரியம் இருக்குது. தாஜ்மஹால் வந்து அது பொதுவான ஒரு இது தானே சார், அது காமன் தானே சார் தாஜ்மஹால்ங்கிறது. அது ஒரு சங்கர், சலீம், சைமன் அப்படி எல்லாம் தனித்துவமாக இருக்கா சார். சாதகன் வந்திருக்கா? ஆமாம்ல, சாரி சார். இருந்தாலுமே சாதகான்கிறது ராஜா மாதிரியே ஒரு என்ன சொல்கிறது, லவ் ஃபீல் இருக்கு சார். சலீம்னா ஒரு காமனான ஒரு முஸ்லீம் பேர் தான் இருக்குது, சாதாரண ஒரு முஸ்லீம் பேராக தான் இருக்குது. எனியோ அது ஒத்துக்கிறேன் நான். தேங்க்ஸ். காவல் அதிகாரி வந்து சிவப்பாக இருப்பார், அவர் ராகவன்னு பேர் வைப்பாங்க. அவர் தமிழ் பேர் வச்சுட்டு தமிழர்களை போட்டு சுட்டு கொள்வார். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் குறைச்சான்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தி பாருங்க, மண்டே உடைச்சிருவாங்க. எப்படி இந்த படம் வந்துச்சு, எப்படி வெளியிட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது பெரிய கான்டாக்ட் இருக்கா, ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்தியாவுக்குள்ள பிரச்சனை இந்தியாவில் எங்கேயும் பேச முடியாது. முழக்கம் யாரும் போடலன்னு தெரியும், எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சும் கூட அவர்களை அரெஸ்ட் பண்ணி ஜேஎன்யூ மாணவர்களை உள்ள வச்சு